பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஷ்ணு நேரலையில் வழங்க காத்திருக்கிறார். விஷ்ணு, மெரினா கடற்கரையில தற்போது அலையினுடைய மட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்பவும் மக்கள் யாரேனும் அங்கு வந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறதா? கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருந்தது. பெஞ்சல் புயல் என்பது சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பெஞ்சல் புயல் என்பது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னை கலங்கரை விளக்கத்தின் 10வது மாடியில் இருந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த 10வது மாடியிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை பகுதியொட்டிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் தற்பொழுது இந்த கழுகு பார்வை காட்சிகளை காட்டி வருகிறார். இங்கு தற்பொழுது தோராயமாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்பது வீசக்கூடியதை நம்மால் நேரடியாகவே களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. சற்று ஒரு ஆள் நிற்க முடியாத அளவிற்கு அந்த காற்று நம்மை தள்ளும் அளவிற்குமான காற்று என்பது வீசி வருகிறது. மழை சற்று ஓய்ந்திருந்தாலும் இந்த காற்று என்பது தொடர்ந்து சூறாவளி காற்றாகவே வீசி வருகிறது. குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் பொதுமக்கள் செல்வதற்கான தடை என்பதை கடந்த சில நேரத்துக்கு முன்பாக காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைத்து அனுமதி என்பதனை மறுத்திருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது அந்த 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து சீரான அந்த போக்குவரத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். பொதுமக்கள் கடற்கரையில் இறங்காதவாறு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினமே மாநகராட்சி தரப்பில் பூங்காக்களுக்கும் அதே போல கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல தடை விதிக்கின்ற நிலையில் அந்த தடையையும் மீறி எச்சரிக்கையும் மீறியும் பொதுமக்கள் தொடர்ந்து அங்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்தி வெளியானதிலிருந்து தற்பொழுது நம்ம காவல்துறை எச்சரிக்கை நடவடிக்கையால் அங்கிருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்த காட்சியை பார்த்தோம். தற்பொழுது நாம் கலங்கரை விளக்கக்கூடிய 10வது மாடியில் இருக்கிறோம். இங்கே தற்பொழுது நாம் நேரடியாகவே பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் கடும் சிறப்புக்காக இந்த கழுகு பார்வை காட்சியை நமக்கு காட்டி வருகிறார். இந்நிலையில் நாம் ஒரு ஆள் நிறுத்த முடியாத அளவுக்கு இந்த பலத்த காற்று என்பது 50 வேகத்தில் காற்று வீசுவதாக நம்மால் உணர முடிகிறது. இன்னும் புயல் கரையை கடக்க வச்சிருக்கிறது. 70 வரை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இந்த காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணக்கூடியதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அதனை நமது ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். இந்தவாறு மழை ஓய்ந்திருந்தாலும் இந்த காற்றின் வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் தோராயமாக ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று என்பது வீசி வரக்கூடிய காட்சியை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. நிச்சயமாக காற்றின் வேகம் அதிகமாக இருக்கு. ஆனா மக்கள் அங்கு பொறுப்பின்மையோடு கடற்கரையை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசெல்வராஜ். ராமசெல்வராஜ், நீங்க தற்போது சரியா மெரினா கடற்கரையின் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அலையின் மட்டம் இருக்கு? காற்றின் வேகம் எப்படி இருக்கு? தற்போது நான் சென்னை மெரினா கடற்கரையில் குறிப்பாக நேப்பியர் பாலம் அருகே உள்ள கூவ முகத்துவாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. அதாவது 1 மணி நேரத்திற்கு முன்பு வீசியதை விட காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் உள்ள மக்களும் காற்றின் வேகம் அதிகம் இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரி ஏற்கனவே தெரிவித்து இருக்கிறார். எனவே ஒருவேளை புயல் கரையை கடக்க தொடங்கிவிட்டதோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது. ஏனென்றால் புயல் என்பது சென்னையில் இருந்து மாலை 5:30 மணி அளவில் 90 கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதாகவும் நன்றி. காற்றினுடைய வேகம் அங்க எவ்வளவு இருக்கு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்கும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கடற்கரைகளில் காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அலையின் மட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியினையும் பார்க்க முடிகிறது. அங்கு காற்றின் வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது.
நிறைய இடங்கள்ல தூர்வாரப்பட்டிருப்பதால் தடையின்றி வெள்ள நீர் வடியக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. முகத்வாரத்தின் பகுதியிலிருந்து நமக்கு சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இந்த பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள நீர் வடிந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு காற்றின் வேகமும் இந்த புயல் காரணமாக அதிகரித்திருக்கிறது. புயல் தொடர்ந்து இன்று இரவே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் தகவல்களையும் நேரடியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரம் ஆலத்தூர் அருகே OMR சாலையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், OMR சாலையில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? அங்கு காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? பெஞ்சல் புயல் சரியாக ஒரு 7 மணிக்கு மேலாக கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாமல்லபுரத்தில் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகின்றது. நமது ஒளிப்பதிவாளர் கணபதி அந்த காட்சிகளை தான் காண்பித்து வருகின்றார். குறிப்பாக இந்த மாமல்லபுரத்திற்கு அருகே மரக்காணம் பகுதியில் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்ட கூடிய சூழலில் தற்போது மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்கே ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு மெல்ல மெல்ல கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாமல்லபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மரங்கள் மூலமாக காற்று எந்த அளவுக்கு அசைவை தருதுன்றதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் நேரம் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு 70 முதல் 80 வரைக்கும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று பிற்பகல் வரை கனமழை பெய்திருந்த நிலையில் தற்பொழுது காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்திருக்கின்றது. மழை தரக்கூடிய மேகங்கள் தென்மேற்கு பகுதியில் அதிகமாக திரளக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடியதுனால இந்த புயலின் திசையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது கரையை கடக்கும் பொழுது கிழக்கு தென்மேற்கு பகுதியாக கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த பகுதியில் அதிகமான காற்று வீசி வருகின்றது. இன்னும் சரியாக ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக புயல் கரையை கடக்க தொடங்கும் போது மேலும் அதிகமான காற்று வீசலாம் என தெரிகின்றது. இந்த மாமல்லபுரம் மற்றும் ECR சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலை என்பதால் நேற்றைய தினமே இந்த பகுதியில் புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பொதுமக்கள் இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வழக்கமாக அதிகமான போக்குவரத்தோடு காணப்படும் இந்த OMR மற்றும் ECR சாலையில் குறைவான போக்குவரத்தே காணப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்திலிருந்து துண்டிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சற்று நேரத்தில் புயல் கரையை இருக்கக்கூடிய நிலையில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம் என்றே தெரிகின்றது. இந்த பகுதி முழுவதுமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலுமே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு பல்வேறு தரப்பினருடன் இணைந்து செயலாற்றி வருகின்றது. இங்கே முற்றிலும் கருமேகங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு 5 மணி நிலவரத்திலிருந்தே இது போல தான் இருக்காங்க மேகங்களுடைய நிலைமை. இந்த இடத்துல தான் குறிப்பாக புயல் கரையை கடக்க கூடும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். எப்படி இருந்துச்சு அந்த சூழல்? இப்ப எப்படி இருக்கு? சரியாக ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக கூட இந்த பகுதியில் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தது. தற்பொழுது சரியாக ஒரு 6 மணி ஆகியிருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த புயல் நிலப்பரப்பிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாக அதிக பகுதியாக அதாவது அந்த பசிபிக் அழுத்தம் மற்றும் அரபிக் அழுத்தம் என 2 உயர் காற்று அழுத்தம் காரணமாக அதிகப்படியான மேகங்களை ஒன்று திரட்டி அந்த தென்மேற்கு பகுதியில் அதிகப்படியான மழை பொழிவு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மாமல்லபுரத்திற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது நீண்ட நேரம் அந்த பகுதியில் மையம் கொண்டு மிக மெதுவாக கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரியாக இது கடந்த காலங்களில் நம்ம புயல் கரையை கடக்கும் போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி முதல் ஒரு 8 மணி நேரங்களில் கரையை கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்த்தோம். வர்தா புயல், நிவர் புயல் என்ற பல்வேறு புயல்களை சென்னைக்கு அருகாமையில் கடந்திருந்தாலுமே அந்த புயல்களை விட இந்த புயல் சற்று வித்தியாசமான நிலையிலே இருக்கிறது. அந்த அளவில் தான் இந்த பகுதியில் மழை மற்றும் காற்று இரண்டையும் சேர்ந்து தரும் ஒரு புயலாகவே இருக்குது. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த புயல் கரையை கடக்க தொடங்கும். கரையை கடக்க தொடங்கினாலுமே மிக மெதுவாகத்தான்
கரையை கடக்க தொடங்கும் என பல்வேறு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றாங்க. இந்த கரையை கடக்க தொடங்கிய பின்னர் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மிக அதிகமான மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தென்மேற்கு திசையில் பயணித்து அந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக அதிகமான மழை பொழிவு இருக்கும் என தெரிவிக்கின்றது. இன்று இரவு கரையை கடக்க தொடங்கினாலும் நாளை காலை வரை முழுமையாக இந்த புயல் கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி முழுவதுமாக கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றும் லேசான மழையுடன் காணப்படுகின்றது. நிச்சயமாக விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு நிலை இருக்கு. இந்த புயல் இந்த இடத்துல கரையை கடக்கக்கூடிய சூழல் சொல்லியிருக்கிறீங்க. தகவலுக்கு நன்றி ஹரிகரன். இதே போல சென்னை புளியந்தோப்பு ஸ்டீஃபன்சன் சாலை, டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையில மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. மழை நீரில் தெர்மாகோலில் மிதந்தபடி சிறுவர்கள் விளையாடி வருகின்றனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விளையாடக்கூடிய அளவுக்கு அங்கு சூழல் சுமூகமானதா இருக்கா? எப்படி இருக்கு வெள்ள நீரினுடைய அளவு? நிச்சயமாக இந்த தொடர்ந்து பெய்து வர மழை காரணமாக வட சென்னை பகுதி என்பது முக்கியமாக புளியந்தோப்பு, ஓட்டேரி, பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் முற்றிலுமாக நீரில் என்பது மூழ்கியிருக்கிறது. குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் செங்கை சிவம் பாலம், இந்த பாலத்திற்கு அந்த பகுதியும் சரி இந்த பகுதியும் சரி முற்றிலுமாக மழை நீர் என்பது முழங்கால் அளவு என்பது ஏறி இருக்கிறது. காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து மாலை வரை பெய்து இந்த மழையிலேயே முழங்கால் இருக்கு. இன்னும் புயல் என்பது கரையை கடக்கவில்லை. தொடர்ந்து மழை பெய்தால் இங்கு நீரின் அளவு என்பது இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். நாம் இப்போது நிற்கும் பகுதி என்பது என்று பார்க்கும் பொழுது அந்த செங்கை சிவம் பாலத்தில் இருந்து டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை பகுதியிலும், அதே நேரத்தில் நரசிம்ம நகர், வஉசி நகர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளுக்கான அந்த ஜங்ஷன் சந்திப்பு பகுதிகள் தான், இந்த பின்னிமில் சந்திப்பு பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து என்பது நின்றிருக்கிறது. பொது போக்குவரத்து பேருந்து என்பது இல்லாமல் ஆங்கேயே வண்டிகள் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. அந்த அளவு மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. வேலைக்கு சென்றவர்கள் கூட, தினமும் கூலிக்கு வேலைக்கு உள்ளிட்டவர்கள் சென்றவர்கள் கூட அங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரம் இந்த மழை நீரில் நடந்து வரும் சூழல் ஏற்படும் வகையில் இந்த பகுதி முழுவதும் இந்த தாழ்வான பகுதியில் அதிக அளவு நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இப்பகுதி மக்கள் இங்க இருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம்? கன்னிகாபுரம் அப்படி அந்த இதாக இருக்கு. நான் கடந்த 40 வருஷமா எங்களுக்கு இந்த நிலைமை தான். வேளச்சேரி, பெசநகர்லாம் முன்னேறிட்டாங்க, நாங்கள் இன்னும் முன்னேறல. நாங்கள் தான் சென்னையே. நாங்கள் வட சென்னைன்னு சொல்லும் போது கன்னிகாபுரம், வியாசர்பாடி, திருவிக்கா நகர், இதுதான் எங்கள் சென்னை. இதுதான் சென்னைக்குனுடைய மெயின். இது புளியாந்தோப்பு, இதுதான் ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்குது? தண்ணி அப்படியே ஸ்டாக்னேட்டாக இருக்கு ஐயா. ஐயா, தண்ணி அப்படியே நிற்குது. யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டுது. நாங்கள் எல்லாமே ஒரு தீவுக்குள்ளே மாட்டினுக்கிற மாதிரி இருக்கிறோம். இன்றைக்கி இந்த லேடிஸ் இருக்காங்க, அங்கே பாருங்கள், அவங்கள இன்றைக்கி புருஷவாக்கத்துலேருந்து நடந்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.